friends, good morning. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிப்போட தான் நான் வந்திருக்கேன். என்ன டிப் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ ப்ரீவியஸா நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்களா, சில்வர் பாத்திரத்தை அதாவது வெள்ளி பாத்திரத்தை வந்து எப்படி வந்து பளிச்சு ஆக்குவதுன்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போட தான் வந்திருக்கேன். அதாவது செப்பு பாத்திரத்தை வந்து எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசையா தாங்க இருக்கும். ஆனா அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு யோசிச்சோம்னா நம்ம இந்த வந்து வாங்கவே மாட்டோம். அப்படிதான் எல்லாருமே நம்ம நினைப்போம். வாங்கணும்னு ஆசை இருக்கும், பட் அதை மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம வாங்க மாட்டோம். பட் ரொம்ப ஈஸி தாங்க இதை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் இருக்குது. வந்து நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா லெமன், அதை ஒரு லெமன் வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விம் லிக்விடு, சால்ட்டு. நீங்கள் ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் வந்து விம் லிக்விட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு, ஒரு லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம லிக்விடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு எப்போல்லாம் தேவையோ நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது இதை வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செப்பு பாத்திரத்தை தான் தண்ணி வந்து பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது நல்ல ரெமெடியாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் வந்து லெமன் தேவை அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா ஸோ இதுக்காக நம்ம வந்து லெமன் வந்து வாங்கி வைப்போம். ஸோ லெமன் வந்து தேடணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 10 to 15 டேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக வரும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரப்பரில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம அதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு போட்டு நம்ம இங்கே பாருங்கள் லைட்டாக தேய்க்கும் போதே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப அழுத்தி கூட நான் தேய்க்கலை, லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் நான். ஸோ அதுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே இதுதான் நல்லா இருக்கு. காப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து ஒரு மெட்டல். ஸோ அந்த மெட்டலில் வந்து ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம வந்து காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கும் இல்லைங்களா, அதோட கலந்து நமக்கு வந்து க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகும். அது ஒன்றும் இல்லை, அது காப்பர் கார்பனேட் தான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க பாருங்கள். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னா, லைட்டாக தான் தேய்ச்சேன், நான் ரொம்ப ஒன்றும் அழுத்தியும் தேய்க்கல. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் அப்பப்போ லெமன்லாம் தேட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம யூடியூப்லலாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிதாம்பரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிதாம்பரிலாம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ லெமனில் வந்து சால்ட்டை வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. சிம்பிளாக நீங்கள் வந்து லிக்விட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை. ஹாவ் அ நைஸ் டே.